இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருகே சோலைநகர் பாடசாலை வீதியைச் சேர்ந்த தம்பதியின் 9 வயது மகள் ஆர்த்தி கடந்த சனிக்கிழமை வீட்டு வாசலில் விளையாடிய சிறுமி திடீரென மாயமானாள். வீட்டு வாசலில் இருந்து சிறுமி ரோட்டுக்கு வந்தது சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. அப்பகுதி மக்களும் போலீசாரும் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் சோலைநகர் அம்பேத்கர் நகர் சாக்கடையில் சாக்குப்பையில் சிறுமி ஆர்த்தியின் சடலம் கிடந்தது. சிறுமியின் இறப்பால் ஆத்திரமடைந்த மக்கள் போலீசை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சிறுமி கொலை தொடர்பாக 54 வயதான விவேகானந்தன், 19 வயது கருணாஸ் கைது செய்யப்பட்டனர். விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை விவேகானந்தன் ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதை பார்த்த கருணாஸ் அங்கு சென்று தானும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். சிறுமி கூச்சலிட துவங்கியதால் இருவரும் அடித்து கொலை செய்துள்ளனர். பின் கை கால்களை கட்டி சாக்கு மூட்டையில் வைத்து சாக்கடையில் வீசியதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். சிறுமியின் இறப்புக்கு நீதி கேட்டு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் குதித்தனர். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டுமென உடலை வாங்க மறுத்து பல போராட்டங்கள் நடந்தன. கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக புதுச்சேரி அரசு உறுதியளித்ததை அடுத்து பெற்றோர் உடலை வாங்கி சென்றனர். வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சிறுமியின் உடலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தினர். இறுதி ஊர்வலத்தில் வழிநெடுகிலும் திரண்ட மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். சிறுமியின் புத்தக பை, பொம்மைகளுடன் நடந்த இறுதி ஊர்வலம் காண்போரை கலங்க செய்தது. முத்தியால்பேட்டை சுடுகாட்டில் சிறுமியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சிறுமிக்கு நேர்ந்த கதி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. குற்றவாளிகளுக்கு விரைந்து கடுமையான தண்டனை தர வேண்டுமென மக்கள் வலியுறுத்தினர். தயவு செஞ்சு எங்கள்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதே பில்டிங்ல வச்சு அதே அவனை சாவடிக்கணும். எப்படி துள்ள துடிக்க அந்த குழந்தைங்களை கெடுத்தானுங்களோ அதே மாதிரி சாவடிக்கணும். தயவு செஞ்சு ஒப்படைங்க. கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் எல்லாருக்கும். பணம் கொடுத்தாலும் சரி சார், நாளைக்கு சம்பாரிச்சிடலாம். அந்த உயிரை சம்பாதிக்க முடியாது. அந்த புள்ளைய வளர்க்குற வரைக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து இருப்பாங்க. அந்த தண்டனைன்றது தான் அந்த பிள்ளைக்கு ஆத்மா சாந்தி அடையும். அந்த பிள்ளைக்கு அந்த தண்டனை வேணும் சார். இந்த சோலை நகர்ல இப்படி பட்டதான் நடக்கணும். இனி ஒரு இடத்துல இந்த தவறு நடக்கக்கூடாது. அரசாங்கம் செய்யறாங்க, எப்படி அவங்கள சுட்டு கொளுத்தி இருப்பாங்க. ஆமா, ஏன் அவங்கள கொட்டாத வச்சுக்கிறாங்க, கொளுத்த பாய அனுப்பிட்டாங்க. இது மாதிரி கேர்லெஸ்ஸா இருப்பாங்க, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இதுக்கு மேல்பட்டு அவங்க வீட்டு உள்ள மேலாம் நடந்தா விடுவாங்களா? அவங்கள அப்பயே கொண்டு சாவடிச்சு வெட்டி போட்டு இருப்பாங்க. அவங்கள உயிரோட உட்கார வச்சுக்கினா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கின்னு புள்ளைய சுடுகாட்டுக்கு அனுப்புறாங்க.